வெல்கம் டு பாலா மாடி தோட்டம். இந்த வீடியோவில் வந்து பச்சை பொன்னாங்கண்ணி கீரை அறுவடை தான் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 தான் போட்டிருக்கோம். ஒன்று புதினா, 2வது பச்சை பொன்னாங்கண்ணி. இந்த 2மே வளர்க்குறது ரொம்ப ஈஸி. பிகினருக்குலாம் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியதுன்னா இந்த 2ம் வந்து நம்ம வந்து ஈஸியாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் கூட வந்து வளர்க்கலாம். ஸோ பச்சை பொன்னாங்கண்ணி கீரை பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டில் வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து அதை தான் வந்து இதில் நான் வச்சுருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரோத் கொடுத்துருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். அறுவடை பண்ணிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் வந்து நிறையா வந்து கொஞ்சம் பூச்சி அரிச்சிருந்துச்சு. பட் பூச்சி அரிச்சாலும் ஓரளவு மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கனால அது வந்து நல்லா தளைஞ்சு வரும், பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் இது பக்கத்தில் இருக்க புதினா பாருங்கள், எந்த பூச்சியும் வந்து அரிக்கலை. ஸோ இந்த மாதிரி ஒரே செடி தொட்டியில் வந்து நீங்கள் 2 வெவ்வேறு செடி போடும்போது உங்களுக்கு வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு செடியை வந்து, அதாவது ஒரு தாவரத்தை வந்து உங்களுக்கு அது அட்டாக் பண்ணிச்சுன்னா கூட மற்றது வந்து அந்த இதுலேருந்து தப்பிச்சு வந்துடும். ஸோ அதனால் எப்போயுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரியான செடி வந்து ஒரு தொட்டியில் போடாமல் கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2வது நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க மண் கலவை தான். நம்ம இந்த இதுக்கு டெய்லி வந்து தண்ணி ஊற்ற முடியாது. ஸோ நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இந்த இதுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிருப்பேன், ஏன்னா வெளியில் வேலைக்கு போகிறனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதோடைய மண் கலவை அதுக்கு தான் ரெடி பண்ணியிருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கையை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டேன். அந்த கரும்பு சக்கைக்கு மேலே தான் வந்து இந்த மண் கலவை ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மண் கலவை எப்படி தயார் பண்ணுறதுன்னு அடுத்து உங்களுக்கு செப்பரேட்டான வீடியோ பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை பொன்னாங்கண்ணி வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து அறுவடை பண்ணியாச்சு. இதில் வந்து சின்ன இலையாக இருக்கனால நம்ம வந்து இப்போதைக்கு அதை அறுவடை பண்ணலை. ஸோ நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து அறுவடை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கீரையோடு ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பச்சை பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப ஈஸியானது. ஏன்னா மற்ற கீரைனால் நீங்கள் கரெக்டாக கீரை விதை போடணும், ப்ளஸ் அது வளர்ந்து வர வரையும் நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். 2வது அரைக்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் தான் ஈல்டு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு இதை கட் பண்ணி விட்டேன்னா, நான் கட் பண்ணி விட்டதுலேருந்து திருப்பி இன்னும் 2 தடவை வந்து நான் அதை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த மூலமாக வந்து நீங்கள் பச்சை பொன்னாங்கண்ணி கீரை வந்து வளர்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.